குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 7ஆம் தேதி மதியம் 1 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரியில் அதிகபட்சமாக 8.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள், கோவை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக முன்னறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொண்டியில் அதிகபட்ச வெப்பநிலை 40.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக கோவையில் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், சென்னை, கரூர், வேலூர், திருவள்ளூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் சற்று கூடுதலாக பதிவாகியுள்ளது. நீலகிரியில் இயல்பை விட குறைவாக வெப்பம் பதிவான நிலையில் ஏனைய மாவட்டங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை என வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜூன் 1 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுச்சேரியில் இயல்பான மழை அளவை காட்டிலும் 23% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.